Hi friends, welcome back to my channel Jenny's Lifestyle. எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ரிப் நாங்கள் போனதோட வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து டெம்பிள் சிட்டி போயிட்டோம். மோஸ்ட்டாக நாங்கள் விசிட் பண்ணுற ஒரே ரெஸ்டாரண்ட்னால் வந்து இந்த டெம்பிள் சிட்டி தான். ஏன்னா அது சிட்டியோட அவுட்டரில் இருக்கனால அந்த போகிற ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயும் நம்மளுக்கு வந்து நிறைய பெட்ஸ் வச்சுருப்பாங்க. பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு டைம் போகிறதே தெரியாது. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதான் நான் சொன்ன பெட்ஸ் இருக்க ஏரியா. டக் அங்கே நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற டைனிங் ஏரியாலே பக்கத்தில் ஒரு கிளாஸ்க்கு அங்கிட்ட டக்ஸ் நிறையா இருக்கும். பார்த்துட்டே சாப்பிட்லாம். அவங்க செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து மினி மீல்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே அந்த சைட் பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்டு இருக்கும். அதுவும் ரொம்ப க்ரீனரியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இவங்க நடக்கிறது, அந்த குட்டி பாண்ட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்விம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே சாப்பிட்லாம். கிட்ஸும் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஷோ பீசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து செரமிக் ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த செரமிக் ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ்னு நினைக்கிறேன். புத்தா ஸ்டாச்சூஸ்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான உட்டன் டாய்ஸ்லாம் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதுவும் இப்போ வந்து ஐட்டம் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது பார்க்கல. நிறைய கார் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி ஷோ பீசஸ் க்யூட்டாக இருந்தது. ஆனால் நான் இன்னைக்கு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டாய்ஸ் அங்கே இருக்கும். இங்கே நிறைய என் பொண்ணுக்கு டாய்ஸும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கலெக்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செரமிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய அங்கே இருக்கும். நிறைய ஊறுகாய் ஜாடிஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த மக் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வாங்கலை. ஸோ இந்த மினியேச்சர் செட்டு, ஜக் செட் வந்து நான் வச்சுருக்கேன். வெறும் 90 ருபீஸ்ன்னு தான் நான் வாங்கினேன். ஸோ இப்போயும் அதோட ப்ரைஸ் 90 ருபீஸ் தான் இருந்தது. இதுலேயே நான் 2 செட் வச்சுருக்கேன். கிச்சன் டூரில் பார்த்தீங்கன்னா இதோட கலெக்ஷன்ஸ்லேயே இன்னொரு ஜக் செட் நான் வச்சுருப்பேன். என்னோட அவனுக்கு மேலே அதை நான் செட் பண்ணியிருப்பேன். ஸோ அன்னைக்கு லன்ச் அங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எப்பயுமே க்ரீனை பார்த்தோன்னா கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. என்னோடய ஃபேவரட் கலரும் க்ரீன் தான். என்னோடய கிச்சன் டூர் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நான் க்ரீனில் தான் வச்சுருப்பேன். கிச்சனுமே க்ரீனில் தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சிறுமலையில் வந்து ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க் தான் போயிருந்தோம். நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ரேட் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ மலையில் இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்கான்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். நான் வந்து இந்த பர்மா பிரிட்ஜுன்னு ஒரு ஐட்டம் இருந்துச்சு. அதில் தான் நான் வந்து நடந்து போனேன். பார்க்குறதுக்கு என்னமோ சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா கீழே வந்து ஒரு அயன் ரோப் தான் இருந்துச்சு. ஸோ அதில் மிதிச்சு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லிப்பர்லாம் போட்டு நடக்கவே முடியல. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இதில் நடக்கிறது. ஸோ அதோட ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து டேம்போலின் அங்கே இருந்துச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம சிறுமலையோட வியூ. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு.
அங்கே போன டைம் நல்லா ட்ரிசில் வர ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட் அன்னைக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நான் அட்மையர் பண்ணுற ஒரே விஷயம்னா காடோட க்ரியேஷனு இவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிப் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.